நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான நாட்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருத்தரையும் கர்த்தாவே, நீர் உம்முடைய இரத்தத்தாலே மீட்டெடுத்தீர். எங்க அத்தனை பேரையும் ஒரே மாளிகையாக நீர் கட்டி கொண்டிருக்கிறீர். எங்க அத்தனை பேரையும் ஜீவ கற்களாக வைத்திருக்கிறீர். நாங்கள் இணைந்து உம்முடைய மனவாட்டியாய், கற்புள்ள கன்னிகையாய் ஆண்டவரே உம்மை சந்திக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 3:18 சொல்லுது, மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம் அப்படின்னு இருக்கிறது. இந்த மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுதல் என்றால் என்ன? மறுரூபம் ஆகணும்னா கண்டிப்பாக இந்த வசனம் சொல்லுது, மகிமையின் மேல் மகிமை அடையணும். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கிறிஸ்து வரும்போது நாம் மறுரூபமாக்கப்பட்டு அவரோடு கூட இருக்க போகிறோம். அப்படித்தானே வசனம் சொல்லுது. ரோமர் 8:29 சொல்லுது, குமாரனின் சாயலுக்கு ஒப்பாயிருப்போம் என்று சொல்லுகிறது. 1 யோவான் 3:1-2 சொல்லுகிறது, அவர் வரும்போது அவர் இருக்கிற வண்ணமாய் நாம் அவரை தரிசிப்பதனாலே என்று சொல்லுகிறது. அப்ப நம்ம எல்லாருமே மறுரூபமாக போகிறோம். மறுரூபமாய் எப்படி ஆக போகிறோம்? கிறிஸ்துவினுடைய சாயலுக்கு ஒப்பாய் மாறப்போகிறோம். அப்படி இருக்கும் பொழுது அப்படி ஆகிறதுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகப்படுகிறோம். வெறும் ஆரம்ப ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க அப்படியே மறுரூபமாய் போயிடுவோம் அப்படின்னா அப்படி அல்ல. வசனம் சொல்லுது, மகிமையின் மேல் மகிமை அடைய வேண்டும் என்று சொல்லி. அப்போ அடுத்த ஸ்டேஜுக்கு நாம் மாறிக்கொண்டே போகணும். ஸ்பிரிச்சுவலி சொல்றேன். அப்படி அடையும் போதுதான் ஒரு இடம் இருக்கிறது, நான் மறுரூபமாகி அவரை தரிசிக்கிற இடத்துக்கு நான் போகிறேன். இப்போ உதாரணமாக நம்ம எப்பவுமே ஒரு கம்பாரிசன் இருக்கிறது. நம்ம எல்லாருமே பரலோகத்துக்கு பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதனுடைய அடையாளமாகத்தான் கானான் பிரயாணத்தை வேதம் சொல்லுகிறது. எங்கிருந்து? எகிப்திலிருந்து அவர்கள் நடத்தி கொண்டு வருகிறார்கள். எகிப்திலிருந்து நடத்தி கொண்டு வரும் பொழுது ஒவ்வொரு கேட்டகரி பீப்புளாக இருக்கிறார்கள் அந்த இடத்துல. அதுல மிக முக்கியமான ஒரு 3-4 கேட்டகரி மக்கள் இருக்கிறார்கள். அந்த ஸ்டேஜை அடையறதுக்கு நாம் என்ன அடைய வேண்டும், எப்படி நாம் போய் மறுரூபமாகிற இடத்துக்கு வரணுங்கிறத அந்த பிரயாணத்துல இருந்து தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்க பார்க்கணும். யாத்ராகமம் 6:26 வாசிங்க. அணி அணியாய் எகிப்து தேசத்திலிருந்து நடத்தி கொண்டு போவதற்கு கர்த்தரால் கட்டளை பெற்ற ஆரோனும் மோசேயும் இவர்களே, ஒரு பெரிய கூட்டத்தை ஆரோனும் மோசேயும் நடத்தி கொண்டு போகிறார்கள். இந்த கூட்டம் எங்க போகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கானான் தேசத்துக்கு போகணும். எகிப்து தேசத்திலிருந்து நடத்தி கொண்டு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போகணும். அதே மாதிரி தான் நாம் இப்பொழுது இந்த உலகம் என்கிறதான எகிப்திலிருந்து, பாவம் என்கிற எகிப்திலிருந்து புறப்பட்டு பிரயாணப்பட்டு பரம கானான் என்று சொல்லக்கூடிய பரலோகத்துக்கு போகணும். அப்படி புறப்பட்டு போகக்கூடியதான அணியாய் புறப்பட்டு போகிறார்கள். அதுதான் நீங்க பாத்தீங்கன்னா பேட்ச் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, பார்ட்டாக அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரிதான் இன்னைக்கு பல தரப்பட்ட இடங்களிலிருந்து, உலகத்திலிருந்து, சபைகளிலிருந்து ஜனங்கள் புறப்பட்டு பரலோகராயத்துக்கு பிரயாணப்படுகிறார்கள். அப்படி பிரயாணப்படுகிறதான இந்த குரூப்ல, ஹெவனுக்கு போகக்கூடியதான இந்த குரூப்ல நாம் எந்த லெவல்ல இருக்கிறோம்? இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான், புறப்படும் போது 6 லட்சம் புருஷர்கள் புறப்பட்டார்கள் வேதம் சொல்லுது. கானான்ல இருந்து புறப்படும் போது 6 லட்சம் புருஷர்கள் போட்டார்கள். ஆனால் புறப்பட்டவங்கள்ல போய் சேர்ந்தது 2 பேர் தான், யோசுவாவும் காலேபும் தான் போய் சேர்ந்தார்கள். மற்றபடி புறப்பட்டு போனதுல மோசே, ஆரோன் உட்பட யாருமே கானானுக்குள்ள போகல. வழியிலே பிறந்தவர்கள் தான் அங்கே போனார்கள். புறப்பட்டவர்களில் 2 பேர் தான் போனார்கள். அப்ப இந்த பிரயாணத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா, புறப்படும் போது இடத்துல ஆவரேஜ் பாத்தீங்கன்னா 6 லட்சம் புருஷன்ல 2 பேர் தான் போயிருக்கிறான்னு இருக்குது. ரேஷியோ பாத்தீங்கன்னா 0.00 போகுது. அதுக்கப்புறம் நடுவில் பிறந்தாங்க, அவங்களாம் போனாங்க, ஒரு பெரிய கூட்டம் ஆர்மி உள்ள போச்சு, அதெல்லாம் ஓகே தான். புறப்பட்ட அந்த கூட்டத்தில் பார்த்தா 2 பேர் தான். அப்ப இவங்க எல்லாம் போகாம போனதுக்கு என்ன காரணம்? இதுல ஏன் இதெல்லாம் நடந்திருக்குது? அப்போ இந்த மறுரூபமாகுதல், ஹெவனுக்கு போகுதல், கானானுக்குள்ளே பிரவேசித்தல் அப்படிங்கிறதுக்கு நம்முடைய ஸ்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த 6 லட்சம் புருஷர்கள், மனைவிகள், பிள்ளைகள் எல்லாரும் புறப்பட்டாங்க. இவர்களில் பெரும்பான்மையானவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள்? வாசிங்க, யாத்ராகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. யாத்ராகம் 32:6 வாசிங்க. மறுநாள் அவர்கள் அதிகாலையில் எழுந்து சர்வாங்க தகன பலிகளை இட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள். பின்பு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து, இது ஒரு வகையான பேட்ச். இதான் பெரும்பான்மையான பேட்ச். போன கூட்டத்துல பெரும்பான்மையான கூட்டம், லேவி கோத்திரத்தை தவிர பெரும்பான்மையான கூட்டம் எப்படிப்பட்டதாக இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் எழுந்திருச்சார்கள். ஆனா அந்த வசனம் என்ன சொல்லுது? அதிகாலையில் எழுந்து சர்வாங்க தகனி பலிட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் செய்ய வேண்டியதான ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டிஸ்ல கரெக்டா இருக்கான். அவனுடைய ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டி எப்படி இருக்குது? கரெக்டா இருக்கு. சர்ச்சுக்கு போறது, தசமாங்காணிக்கெல்லாம் கொடுக்கறது,
அப்புறம் வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர்றது எல்லாம் கரெக்டா இருக்கு. ஆனால் அவங்ககிட்ட இன்னும் ஒண்ணு இருக்கிறது, புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் எழுந்திருச்சார்கள். இவனுடைய இதென்ன, நான் கரெக்டா காலையிலே எழுந்திருச்சு ஜெபம் பண்ணிட்டேங்க, அதுக்கப்புறம் ஃபுல்லா டிவி பார்ப்பான். நான் காலையில எழுந்திருச்சு பைபிள் வாசித்துட்டேங்க, அதுக்கப்புறம் உட்காந்து அவன் பாட்டு அவனுடைய உலக பிரகாரமான காரியங்களில் ஈடுபட்டுக்கிட்டு இருப்பான். என்ன கேட்டு பாருங்க, காலையிலேயே ஜெபம் பண்ணிட்டேன், நான் காலையிலேயே பைபிள் வாசித்துட்டேன், அவ்வளவுதான். அவனுடையதான ஆவிக்குரிய கடமை முடிஞ்சிருச்சு. அது முடிச்சாச்சுன்னா என்ன வேணாலும் செய்வான். அதோட அர்த்தம் என்ன, இவன் ரிலிஜியஸ், இவன் ஒரு மத ரீதியான ஆளை ஒழிய ஸ்பிரிச்சுவல் கிடையாது, ஆவிக்குரியவன் கிடையாது, இவனுக்குள்ள மாற்றம் கிடையாது. கானானுக்கு போக வேண்டியவன் வழியில உட்காந்துட்டான்னு இருக்குது வசனம். அவர்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து, எதுக்குடா எழுந்திருச்சான்னு பார்த்தா விளையாட எழுந்திருக்கிறான். எழுந்திருச்சவன் கானானுக்காக போறதுக்காக எழுந்திருக்கல, விளையாட எழுந்திருச்சார்கள். பிரயாணப்படுறவன் உட்காரக்கூடாது. பெரிய விஷயம் ஆண்டவர் பைபிள்ல போய் பாருங்க. ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு விஷயம் வழியில படுத்து தூங்குறது. அது ஜெயிலில் தூங்கினாலும் பிடிக்காது, போட்ல தூங்கினாலும் கப்பல்ல தூங்கினாலும் பிடிக்காது, அல்லது வந்துட்டு சூரச்செடிக்கு கீழே தூங்கினாலும் பிடிக்காது. உடனே ஆளை விட்டு எழுப்பிடுவார் ஆண்டவர். இமிடியேட்டா ஜெயிலில் தூங்கினா தூதனை விட்டு எழுப்பிடுவார் பேதுருவை, அல்லது கப்பலில் தூங்கினா யோனாவை எழுப்பி விட்டுருவார், சூரச்செடிக்கு கீழே தூங்கினா அங்கே எலியாவை எழுப்பி விட்டுருவார் தூதனை விட்டு. அவருக்கு பிடிக்காது. அவரோட அர்த்தம் என்ன, அவர் சொல்ற வார்த்தை என்ன, நீ பண்ண வேண்டிய தூரம் வெகு அதிகம், பிரயாணம் தூரம். நாம் ஒரு பிரயாணத்தில் இருக்கிறோம், கானானுடைய பிரயாணத்தில் இருக்கிறோம், பரலோக பிரயாணத்தில் இருக்கிறோம். நடுவில் நாம படுத்து தூங்குறதோ அல்லது விளையாடுறதுக்கோ இங்கே நேரம் இல்லை. ஸ்பிரிச்சுவலி இங்கே நாம் போய்கொண்டிருக்கிறோம். அதுவும் இந்த காலம் கடைசி காலம், முழுக்க முழுக்க ஸ்பிரிச்சுவலாக மட்டும் திங்க் பண்ண வேண்டிய காலம். காரணம் என்னன்னா, எந்த நிமிஷமும் கர்த்தருடைய வருகை இருக்கும் நம்ம எதிர்பார்க்கிறோம். மர்மமாக வேண்டியவங்க இப்போ உலகத்துக்கு பின்னால போய் உட்காந்துக்கிட்டு புசிக்க குடிக்க ஜாலியா இருந்துகிட்டு கேட்டா பாருங்க, நான்லாம் சர்ச்சுக்கு கரெக்டா போயிடுவேன். அவங்க சொல்றது கரெக்டா சர்ச்சுக்கு போயிடுவேன், ஒரு வாரம் கூட சர்ச்சு நான் மிஸ் பண்ணதில்ல. அதுக்கப்புறம் நீங்க சொல்லி பாருங்க, கிறிஸ்துமஸ்க்கு வந்துருவேன், நியூ இயர்க்கு வந்துருவேன், ஈஸ்டருக்கு வந்துருவேன், எல்லாம் கரெக்டா இருக்குது. அப்புறம் அவ்வளவுதான், வேற என்ன இருக்குது? அவர்களுக்குள்ள அந்த கானானை பத்தின பாரம் இல்லை, அந்த பிரயாணத்தை பத்தின பாரம் இல்லை. ஜாலியா இருக்கான், எப்படி முடியுதுன்னே தெரியாது, வனாந்தரத்துல ஜாலியா இருக்கிறான். பல நேரங்களிலே நாம் போக வேண்டிய டெஸ்டினேஷனுக்கு போயிட்டு தான் மற்ற வேலையை செய்யணும். நடுவில் அப்படியே டைவர்ட் ஆகி மற்ற காரியங்களை ஈடுபடுறது, அப்படியே போறது. ஸ்பிரிச்சுவலி இது மிகப்பெரிய தப்பு. இன்னைக்கு பிசாசு அந்த காரியத்தை தான் செய்யறான். நீ பண்ண வேண்டிய ஜபத்தை பண்ணிடு, வாசிக்க வேண்டிய பைபிளை வாசித்துரு, போக வேண்டிய சர்ச்சு போயாச்சு. மற்றபடி என்னென்ன செய்ய, என்னென்ன பண்ணணும், வீடியோ கேம்ஸ் விளையாடணுமா, இல்லை ஃப்ரெண்ட்ஸோட போய் அரட்டை அடிக்கணுமா, இல்லை உலக பிரகாரம் என்ன பண்ணணுமா, அதெல்லாம் செய். என்ன கேளு, நான் கரெக்டாக இருக்குங்க சர்ச். இதை வைத்துக்கொண்டு இந்த தப்பை மறைக்கிற கூட்டம் ஒன்று இருக்கிறது. புசிக்கவும் குடிக்கவும் இவங்களுக்கு உலக பிரகாரமான எல்லாத்தையும் செய்யணும். ஆனா இதை செஞ்சு அந்த பைபிள் வாசிக்கிறதையும் ஜெபம் பண்றதையும் சர்ச்சுக்கு போறதையோ ஒரு ஷீல்டு மாதிரி வச்சுப்பாங்க. நீங்க பாஸ்டர் கேட்டு பாருங்க, நாங்களாம் கரெக்டா சர்ச்சுக்கு வரோம். ஆமா, கரெக்டா சர்ச்சுக்கு வரீங்க, வந்து என்ன பண்ணீங்க, என்ன மாற்றம் வந்துச்சு? இந்த வருகையில போறதுக்கோ அல்லது கிறிஸ்துவை சந்திப்பதற்கோ இல்ல உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கோ நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? இல்லைங்க, அது வேற. நம்ம வேலையை பார்த்து சம்பாரிச்சு பேர பிள்ளைகளை பார்த்து அவங்களுக்கு கொடுத்து போய் அவங்களுக்கு வச்சுட்டு போய் அது இல்லை. இதான் புசித்து குடித்து விளையாடுதல். வேதம் சொல்லுது பரலோக ராஜ்யம் என்ன இல்லையாமா? ரோமர் 14:17 வாசிங்க. ரோமர் 14:17. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, பரிசுத்த ஆவியினால் உண்டாகும். உங்களுக்கு இப்போ புசிப்பு குடிப்புல ஒரு சந்தோஷம் இருக்கு, இல்லைன்னே சொல்லல. புசிப்பு குடிப்பு உலக பிரகாரமான காரியங்கள், அதுல ஈடுபடுதல், அதுல சந்தோஷப்படுதல், அதுல ஒரு சந்தோஷம் இருக்குது, அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் அந்த சந்தோஷம் இல்ல, ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது. இதுக்கு நீங்க ஃபீல் பண்ணா மட்டும்தான், அல்லது இதுக்குள்ளாக போய் நீங்க போனா மட்டும்தான் உங்களுக்கு இந்த டிஃபரன்ஸ் தெரியும். கண்டிப்பாக நீங்கள் பாவம் செய்யும் போது அதுல ஒரு சந்தோஷம் இருக்குது. ஆவிக்குரியவர்களுக்கு நான் சொல்றேன், இங்க யாருமே பாவத்தை துக்கத்தோட பண்ணல. ஐயோ பாவம் செய்ய வேண்டி இருக்கே, நீங்க யாரும் செய்யல. பாவம் செய்யும் போது அவனுக்கு அதுல என்ன இருக்கு? அதுல ஒரு சந்தோஷம் இருக்கு. செஞ்சு முடிச்சுட்டு அவனுக்கு துக்கம் இருக்குது. செஞ்சு முடிச்ச பிறகு ஒரு குற்ற உணர்வு வருது, ஐயோ நான் பாவம் செஞ்சுட்டேன்னு. ஆனா செய்யும் போது அதுல என்ன இருக்கு? அவனுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு. இது மாம்சத்தினால் உண்டாகிற சந்தோஷம். ஆனா வசனம் சொல்லுது ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறது. புசிப்பினாலும் குடிப்பினாலும் வரக்கூடிய சந்தோஷம் அல்ல, உலகத்துல நீ அனுபவிக்கிறதுனால வரக்கூடிய சந்தோஷம் அல்ல. உலகத்துல நீ என்னென்னலாம் ஜாலியா இருக்குதோ, ஆனா பாவம் இல்லை. நிறைய பேருக்கு தான் ஒரு பிரச்சனை இருக்குது. இப்ப நான் சொல்லக்கூடியது பாவத்தினால் வரக்கூடிய சந்தோஷங்கிறது வேற. நீங்க கர்த்தருடைய சித்தத்தை செய்யாம வேற ஒரு சித்தத்தை செய்றீங்கல்ல, அப்பவும் அதுல ஒரு சந்தோஷம் இருக்குது, அதுவும் இருக்கு. ஆனால்
தேவ சித்தத்தை செய்யும் போது ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, அதுக்கு இது ஈக்குவல் ஆகாது. புரியுதா? நீங்க அதை ஃபீல் பண்ணா மட்டும்தான் புரியும். உதாரணமா யாராவது நம்ம கூட ஸ்பிரிச்சுவலி தான் சொல்றேன், காலையில பேசினாங்கன்னா பேசாம இருந்தாங்கன்னா நமக்கு துக்கமா இருக்குது இல்லையா? காலையிலேருந்து ஃபோன் வரல, நான் வந்து என்ன வச்சே சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். யாராவது நம்ம கிட்ட பேச வேண்டியவங்க காலையில பேசல, நமக்கு கொஞ்சம் துக்கமா இருக்குது. ஐயோ ஏன் பேசல, எதனால பேசல அப்படின்னு துக்கமா இருக்குது. ஒரு நாள் அப்படி ஒரு காரியம் நடக்கும்போது காலையில் எழுந்திரிச்சு பைபிள் வாசிக்கிறேன். வாசிக்கும் போது நான் சகரியா புஸ்தகம் வாசிச்சுட்டு இருக்கிறேன். வாசிக்கும் போது அதுல கர்த்தர் இதுவரைக்கும் வாசிக்கும் போது கிடைக்காத ஒரு ரெவலேஷன் ஒன்று அதுல கொடுக்குறாரு. அதை வாசிக்கும் போது ஆண்டவர் ஒரு வெளிப்பாடு கொடுக்குறாரு. அந்த வெளிப்பாடு வந்து அதை வாசிச்சு அதோட கனெக்டிங் வசனங்களுக்குள்ள போக 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 இப்ப இவங்க பேசலன்னு ஒரு துக்கம் இருந்துச்சு இல்ல, அந்த துக்கமே மறந்து போச்சு. மறந்து போய் பரிசுத்த ஆவினால் உண்டாகும் சந்தோஷம் வந்துருச்சு. அந்த நேரத்துல யார் போன் பண்ணாலும் எடுக்க தோணாது. நான் சொல்லுங்க புரியுதா? அந்த போன் பண்ணும் போது ஒரு சந்தோஷம் இருக்கு, இவங்க போன் பண்றாங்க பேசணும், சந்தோஷம் இருக்கு. அந்த சந்தோஷத்தை விட இந்த வேதத்தை வாசிக்கும் போது, தியானிக்கும் போது, ஒரு வெளிப்பாடு கிடைக்கும் போது, ஜபத்தில் இருக்கும் போது, ஆவியில நிரம்பும் போது, ஆவியானவர் உன்னோடு கூட பேசிக்கிட்டு இருக்கும் போது அதே சந்தோஷம் கொடுக்கக்கூடிய போன் வந்தாலும் நீ எடுக்க மாட்டீங்க. ஏன்னா அதை விட மேலான சந்தோஷம் இதுதான். அதுதான் ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். இந்த சந்தோஷம் இருக்கிறவனுக்கு புசிப்பும் குடிப்பும் சந்தோஷமாக இருக்காது. இந்த சந்தோஷம் இருக்கிறவனுக்கு எழுந்து விளையாடுறது சந்தோஷமாக இருக்காது. இந்த சந்தோஷத்தை அனுபவிக்காதவனுக்கு தான் இது சந்தோஷமா இருக்கும். திருப்பி சொல்றேன், இது பாவம் அல்ல. புசித்து குடிக்கிறது பாவம் அல்ல. ஆனா இதை விட மேலான சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டிய நீங்கள் அதை அனுபவிக்காமல் இதை சந்தோஷமாக நினைக்கிறீங்கல்ல, அதுதான் பாவமாக மாறுகிறது. கர்த்தர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியினால் உண்டாக்குற சந்தோஷம் இருக்கு. அது எதனால வராது? புசிப்பினாலும் குடிப்பினாலும் வராது. உலக பிரகாரமாக எந்த சந்தோஷத்தினாலும் அந்த சந்தோஷம் உங்களுக்கு வரவே வராது. அது பரிசுத்த ஆவியினால் உண்டாக்குற சந்தோஷம். இந்த ஜனங்களிடத்தில் காரணம் என்ன? இவர்கள் அந்த சந்தோஷத்துக்கு போகவே இல்லை. இவங்க பிரயாணத்துக்கு போனவங்க தான், கானானுக்கு போக வேண்டியவங்க தான். வழியில உட்காந்துட்டாங்க. போதும், நல்லா சாப்பிட்டோம், நல்லா குடிச்சோம், நல்லா ஜாலியா. சிலர்லாம் சொல்லுவாங்க பாத்துறீங்களா, ஒரு சில யூத் மீட்டிங் போயிட்டு வந்தா நல்லா டான்ஸ் ஆடி கீடி எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது பயங்கர ஜாலியா இருந்துச்சு இல்ல அப்படிம்பா. இதுல ஒரு சந்தோஷம் இருக்கு தானே, அவனுக்கு அதுல சந்தோஷம் இருக்குல்ல. ஆனா அதே நேரத்துல சில மிஷனரி மீட்டிங்ஸ் அந்த மாதிரிலாம் போயிட்டு வரும்போது அவன் தன் வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துருப்பான். ஆனா அழுது ஒப்பு கொடுத்துருப்பான், உடஞ்சி ஒப்பு கொடுத்துருப்பான். ஆனா அவனுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும் அன்னைக்கு. அந்த சந்தோஷம் இந்த சந்தோஷம் ஆகாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இதுதான் ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். இந்த சந்தோஷத்துக்குள்ள நீங்க போனீங்கன்னா தான் பரலோக ராஜ்யம் நெருக்கமாக இருக்கிறது. அதான் பைபிள் சொல்லுது, பரலோக ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. ஒரு கூட்டம் புசித்து குடித்து விளையாட தொடங்கினார்கள். இப்ப வாசிங்க 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. அப்படி இருந்தும் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஜனங்களை இவர் தான் அழைச்சார். இவங்களும் அழைப்பு பெற்றவங்க, ரட்சிக்கப்பட்டவங்க, அதாவது எகிப்திலிருந்து மீட்கப்பட்டவங்க, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால தங்கள் நிலைக்காலில் பூசப்பட்டு அதிலிருந்து விடுதலையானவங்க, மோசையினாலே செங்கடல்ல ஞானஸ்தானம் பெற்றவர்கள், அக்கினி ஸ்தம்பம் மேகஸ்தம்பத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றவர்கள். உங்களை என்னையும் பத்தி சொல்றேன். இந்த காலத்துல எடுத்துக்கிட்டோம்னா இயேசுவினால கழுவப்பட்டு தண்ணியில பரிசுத்தாவில அக்னியில ஞானஸ்தானம் பெற்று பிரயாணப்பட்டுக்கிட்டு இருக்கிற சபையில் இடத்துல வேதம் சொல்லுகிறது, அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேரிடத்தில் தேவன் பிரியமா இருக்கல. ஏன் பிரியமா இருக்கல? இவன் புசித்து குடித்து விளையாடுற கூட்டம். இது அந்த சந்தோஷம் அல்ல. அவர்கள் கொடுக்கிற சந்தோஷம் அநித்தியமானது, இந்த சந்தோஷம் நித்தியமானது. இது கானானுக்குள் கொண்டு போய் சேர்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த சந்தோஷத்தை அனுபவிக்கும்படி, அதனால இதை விரும்பாம புசிச்சு குடிச்சு அப்படியே போகிற கூட்டத்தை ஆண்டவர் சொல்றாரு, அநேகரிடத்தில் அவர் பிரியமா இருக்கவில்லை. அவர் அழைச்ச ஜனம்தான், அவர் அபிஷேகிச்சவங்க தான், அவர் நாமத்துல ஞானஸ்தானம் எடுத்தவங்க தான், அவருக்காக பிரயாணப்படுறவங்க தான். ஆனா வேதம் சொல்லுது, கர்த்தர் என்ன செய்யலையா? பிரியமா இல்லை. நம்ம மேல கர்த்தர் பிரியமா இருக்கிறாரா? இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய நிலைமை என்ன கூட்டத்தில் நாம் இருக்கிறோம்? புசித்து குடித்து விளையாடுற கூட்டத்தில் இருக்கிறோம். இன்னைக்கு அதான் இருக்கு. நிறைய சர்ச்சை அதில் தான் போயிட்டு இருக்கு. நல்லா ஜாலியா சாப்பிட்டு ஒரு சர்ச்சினாலே நல்லா ஜாலியா இருக்கிற இடமா மாறிக்கிட்டு இருக்குது. நான் சொல்றேன், சர்ச் என்பது ஜாலியா இருக்கிற இடம் இல்ல, சர்ச் என்பது மகிமையினால் நிறைந்திருக்கிற இடம். அது உள்ள ஒரு சந்தோஷம் இருக்கு, அதை அனுபவிக்கிற இடம். அல்லேலூயா. இரண்டாவது ஒரு கூட்டம் இருக்கு, அதுலயே வாசிங்க. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். பின்பு அவர் மோசேயை நோக்கி,
நீயும் ஆரோனும் நாதாபும் அபியூவும் இஸ்ரவேலின் மூப்பரில் 70 பேரும் கர்த்தரிடத்தில் ஏறி வந்து தூரத்திலிருந்து பணிந்து கொள்ளுங்கள். இது பாருங்க, இப்ப இந்த புசித்து குடித்து இருக்கிற கூட்டத்துல இருந்து ஒரு கூட்டத்தை கர்த்தர் என்ன செய்யறாரு? டிஃபரன்ஷியேட் பண்ணி எடுக்கிறார். அதாவது வேறுபாடு உள்ள வாழ்க்கைக்கு கொண்டாடுறார். நீங்க எல்லாம் அதுல இருந்து புறப்பட்டு நீங்க ஒரு 70 பேர் வந்துருங்க. யார் வரணும்? ஆரோன், நாதா, அபியூ, மோசே, அதோடு கூட ஒரு 70 பேர். நீங்க என்ன பண்ணுங்க? இந்த புசித்து குடித்து விளையாடுற கூட்டத்தில் என்ன செஞ்சிருங்க? இவங்களை ஒரு 70 பேரை செலக்ட் பண்ணிருப்பா, இவங்களை தனியா எடுத்துருன்ட்டார். ஆனா சொல்லிட்டு ஒரு கமா ஒண்ணு போடுறாரு பாருங்க. திருப்பி வாசிங்க அந்த வசனத்தை. பின்பு அவர் மோசேயை நோக்கி, நீயும் ஆரோனும் நாதாபும் அபியூவும் இஸ்ரவேலின் மூப்பரில் 70 பேரும் கர்த்தரிடத்தில் ஏறி வந்து, எங்க இருந்து? கீழே இருக்கிற கூட்டத்தில இருந்து நீங்க என்ன செஞ்சிருங்க? கொஞ்சம் மேலே ஏறி வந்துருங்க. கர்த்தரிடத்தில் ஏறி வந்து, ஏன் அந்த தூரம்ன்ற வேர்டு இருக்குது? அடுத்த வசனம் வாசிங்க. மோசே மாத்திரம் கர்த்தரிடத்தில் சமீபித்து வரலாம், அவர்கள் சமீபித்து வரல் ஆகாது. ஏன்? டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டாரு, வேறு பிரிச்சுட்டாரு. அந்த 6 லட்சம் புருஷர் பிரயாணப்பட்டவங்கள புசித்து குடித்து விளையாடுற கூட்டத்தில இருந்து ஒரு கூட்டத்தை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டாரு. 70 பேரை செலக்ட் பண்ணு, ஒரு 3 பேரை செலக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல நிக்க சொல்லு, அவங்க ரொம்ப கிட்ட வர வேணாம்னு சொல்லுங்கிறாரு. சமீபித்து வரலாகாது. இதுல என்னங்க ஒரு பாகுபாடு இருக்குது? நீங்க தானே வேறு பிரிச்சிங்க, நீங்க தானே தனியா கொண்டு வர சொன்னீங்க. அதுவும் ஏறிவான்னு சொல்றீங்க. சமபூமியிலிருந்து ஏறிவானா கொஞ்சம் ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் மேல போகுது, வளர்ச்சி அடையுது, ஆண்டவர் வேறு பிரிக்கிறார். ஆனால் ஏன் சமீபித்து வரலாகாது? இங்கதான் அடுத்த ஒரு காரியம் இருக்கிறது. இவங்களும் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். விசுவாசி கூட்டம் இதுக்கு முன்னாடி இருந்தது. நம்ம அத்தனை பேருமே விசுவாச கூட்டம். அந்த விசுவாச கூட்டத்துல இருந்து கர்த்தர் கொஞ்சம் வேறு விரிக்கிறார். அது ஊழியத்துக்கோ அல்லது ஒரு கனமான காரியத்துக்கோ தரிசனத்துக்கோ ஏதோ ஒண்ணுக்கு கர்த்தர் என்ன பண்றாரு? வேறு பிரிக்கிறார். ஆனா கொண்டு வரவர் சொல்லிட்டாரு, அந்த டிஸ்டன்ஸ்லயே அவன் இருக்கட்டும், ரொம்ப கிட்ட வர வேணான்னு சொல்றாரு. ஏன்? இவர் தான் சூஸ் பண்ணாரு, இவர் தான் ஊழியத்துக்கு அழைச்சாரு, இவர் தான் எல்லாம் செஞ்சாரு, மேல வான்னு சொன்னாரு. வர சொன்னவர் ஏன் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல நிக்க சொன்னாரு? வாசிங்க 11வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். தம்முடைய கையை நீட்டவில்லை, அவர்கள் தேவனை தரிசித்து. யாரு இவங்க? என்ன பண்ணிருக்கிறாங்க? கீழே இருக்கிற கூட்டம் கிடையாது, கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலி வளர்ச்சி தான். தேவனை தரிசிக்கிறாங்க, மகிமை தெரியுது, கர்த்தரை பார்க்கறாங்க, அவருடைய தான அந்த சொகுசாவை போல இருக்கிறாரு, எல்லாம் தெரியுது அவங்களுக்கு, எல்லாம் பார்க்கறாங்க. ஓ சூப்பர், காட பார்க்கறாங்க. சரி, தேவனை தரிசித்து பின்பு குசித்து. இவங்கிட்டையும் அதே பிரச்சனை தான் இருக்குது. ஆனா இவன் புசித்து கொடுத்தது கீழே உள்ளவங்களோட இல்ல, கொஞ்சம் டிஃபரெண்டா மேல வந்து. இவங்கிட்டையும் வேற ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி இருக்குது, கர்த்தர் வேறு பிரிக்கிறாரு, அழைப்பு கொடுக்கிறாரு, மினிஸ்ட்ரி இருக்கு. ஆனா வரும்போது இந்த சாப்பாடு இவனுக்கு எங்க இருந்து வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? மேல வந்தான்ல, வந்து புசித்து குடித்தார்கள். அப்ப இந்த சாப்பாடு அவனுக்கு எங்க இருந்து வந்திருக்கும்? வரும்போதே எடுத்துட்டு வந்துட்டான். என்னதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில மேல வந்தாலும் ஒரு சிலருக்கு கீழே இருக்கிறது மேல இருக்கும், அதை கூடவே தூக்கிட்டு வருவான். அதனாலதான் ஆண்டவர் திருப்பி திருப்பி சொல்வாரு, எல்லாவற்றையும் விட்டு என்னை பின்பற்றி வா. பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின. ஆனா ஒரு சிலர்கிட்ட இன்னும் பழசு இருந்துகிட்டே இருக்கும். என்னதான் ராகேல் என் தகப்பன் வீட்டில் எனக்கு பங்கில்லைன்னு சொல்லிட்டு யாக்கோபோட கிளம்பி கானானுக்கு வந்தாலும் தகப்பன் வீட்டு சொருபம் அங்க ஒண்ணு இருக்கும், உள்ளுக்குள்ள அந்த கூடாரத்துக்குள்ள ஒண்ணு இருக்கும். இவனை கர்த்தர் கையை நீட்டி கூப்பிடுறாரு, வா மேல வா, இந்த 70 பேரை கூப்பிடு அப்படிங்கிறாரு. ஆனா சொல்லிட்டாரு, அவனை கிட்ட வர சொல்லாத, அவனை அங்கேயே நிறுத்துங்கிறாரு. ஏன் வர சொல்லிட்டீங்க? நிறுத்திங்க. அவனுக்குள் இன்னும் கீழே இருக்கிற சாப்பாடும் கீழே இருக்கிற குடியும் இருக்கு, இன்னும் அந்த ஆகாரம் இவங்கிட்ட இருக்குது. இதுதான் இங்க பிரச்சனை. ஊழியத்துக்கு அழைச்சாரு அல்லது உங்களை தனிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு தரிசனத்துக்கு கர்த்தர் கூப்பிடுறாருன்னு வச்சுக்கோங்களேன், உங்ககிட்ட இருக்க கூடாததுன்னு ஒண்ணு இருக்குது. இருக்கிறது வேற, இருக்க கூடாதுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த விஷயத்துல எலிசா தி பெஸ்ட். எலியா போய் கூப்பிடுவாப்ல, சால்வையை போட்டு வான்னு சொல்லி கூப்பிடுவாப்ல. கூப்பிட்ட உடனே அவன் அடுத்து சொல்ற வார்த்தை என்ன இருக்குன்னா, கொஞ்சம் இருங்க, எங்க தாய் தகப்பனை போய் வணங்கிட்டு வரேன்பா. ஆனா அந்த வேலையை அவன் செய்யவே மாட்டான். என்ன பண்ணுவான் தெரியுமா? நேரம் ஓடி போய் ஏறு மாடை அடிச்சு, மாடு அடிச்சு ஏற உடைச்சு அந்த நெருப்புல மாட்டை வேக வச்சு எல்லாருக்கும் விருந்து போட்டு வந்துடுவான். அதோட அர்த்தம் என்னன்னா, இனி நான் திரும்பி வருவதற்கு இங்கே எனக்கு ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். எல்லாருக்கும் ஒரு ஏறு மாடு கொடுத்தாங்க, நான் என் ஏறு மாடு ஓட்டிக்கிட்டு இருந்தேன். எப்ப எனக்கு காலிங் வந்துருச்சோ பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, இனி எங்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. இதுதான் இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது இயேசு கிறிஸ்து 12 பேரை அழைச்சாரு, 70 பேரை அழைச்சாரு. அதே தான் இதுவும், இதே தான் காரணமா அங்கதான் இருக்கு.
ஆண்டவர் அங்கே 70 பேர் அழைச்சி ஒரு 3 பேரை மருமலை கூட்டு போவார். இங்கே ஆரோன், நாதாப், அபியூ ஒரு 70 பேர் கூட்டு போறாரு. ஆனால் வந்தவங்க அத்தனை பேர்கிட்டையும் பழசு கொஞ்சம் இருந்துச்சு, அத்தனை பேர்ட்டையும் இருக்குது. ஒரு பிரச்சனை வந்த உடனே ஒருத்தன் சொல்றான், வாங்க மீன் பிடிக்க போகிறேன். மிச்சம் பேர் சொல்றான், நானும் கூட வருகிறேன். அப்ப இவன் ஒரு நாளும் அந்த மீன் பிடிக்கிறது மைண்ட்ல இருந்துட்டே இருக்கு. பிரச்சனை ஆச்சுன்னா மீன் பிடிக்க போயிடலாம். நான் இந்த ஊழியத்துக்கு வரும்பொழுது ஆண்டவர்கிட்ட ஒன்று கேட்டேன். யூகேலேருந்து வரும்பொழுது, ஆண்டவரே நான் வேலையை விட்டுட்டு அவர் வர சொல்றாரு, நான் வரேன், விசா மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். அப்போ ஒருத்தர் ஐடியா கொடுத்தாரு, நீ போ விசா என்ன பண்ணிக்கோ, எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போ, நாளைக்கு ஏதாவதுன்னா நீ என்ன பண்ணிடலாம், இங்கே வந்துடலான்னு. அப்போ விசா எக்ஸ்டெண்ட் பண்ணணும். விசா எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா எனக்கு கொஞ்சம் பேர் தெரியும், வச்சு பண்ணிடலாம் ஈஸியாக. அப்போ விசா எக்ஸ்டெண்ட் பண்ணணும். லிட்டரலாக பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, விசாவை நீ எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாதுங்கிறார். விசா என்ன செய்யக்கூடாது, எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாது. அப்படியே நீ போ, நான் இந்த தேசத்துக்கு உன்னை ஊழியத்துக்கு கூட்டிட்டு வருவேன், ஆனால் நீ இந்த விசா எக்ஸ்டெண்ட் பண்ணாதன். சரின்னு சொல்லிட்டு விசா எக்ஸ்டெண்ட் பண்ணாச்சு, பண்ணலை, வந்தாச்சு. எங்கே வந்தால் 11 மாதம் ஊழியம் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஏன்னா யாரையுமே தெரியாது, எங்கே போகிறது தெரியாது, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது தெரியாது, எதுவுமே தெரியாது. ஏன்னா நான் ஊழியத்தினுடைய பேக்ரவுண்ட்லேருந்து வரல, எங்கே போய் கேட்கறது, யாரை ஸ்டார்ட் பண்ணுறது ஒன்றுமே புரியல. ஆண்டவர் மட்டும் நடத்திக்கிட்டு இருக்கிறார். அந்த 11 மாதம் கிட்டத்தட்ட ஒரு 2-3 தடவை நினச்சேன், பேசாமல் திரும்பி போயிடலாமோ. ஏன்னா இங்கே இருந்த பிரச்சனைக்கு, இங்கே நடந்த காரியங்களுக்கு அப்போது திரும்பி போகிறதுக்கு எங்கிட்ட வழி இல்லை. ஏன்னா என்ன இல்லை, விசா இல்லை. விசா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக என்னவாயிரும், டிக்கெட்டை போட்டு போயிட்டே இருப்போம், ஜபத்தோடு போயிருப்போம். கர்த்தர் கிருபையாக கூப்பிட்டு போனார், நம்ம திருப்பி ஆண்டவர் ஜபத்தோடு கூப்பிட்டு வருவார்னு போயிடுவோம். அந்த சோர்ஸ் இல்லாமல் இருக்குல்ல, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். பழசு எல்லாத்தையும் ஒழிச்சிடணும். அப்படி மேலே வரும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் கிட்ட வர வேணான்னு சொல்லு. ஏன், அவன் வர்றான், வரும்போதே கீழேருந்து மூட்டை முடிச்சு கட்டிட்டு மேலே வரான், கீழேருந்து எடுத்துக்கிட்டு வரான். அதனால தான் சில நேரங்களிலே கர்த்தர் நம்மளை எடுத்து வல்லமையாய் பயன்படுத்த முடியாமல் போகிறது. கர்த்தர் எடுத்து நம்மக்கிட்ட கொடுக்குற தரிசனத்தை நிறைவேற்ற முடியாமல் இருக்கு. சில நேரங்களில் கர்த்தர் உங்களுக்கு தரிசனத்தை கொடுக்குறாரு, வாக்குத்தத்தம் பண்ணுறாரு, அப்படி செய்வேன் இப்படி செய்வேன்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் செய்ய முடியாமல் இருக்கிறதுக்கு இன்னும் உங்ககிட்ட கொஞ்சம் இருக்கு ஏதோ. அது போனால் தான் அதை செய்ய முடியும். அது போகாமல் அதை உங்களை வச்சு ஆண்டவர் செய்யவே முடியாது. இப்போ யோசிச்சு பாருங்க, இவன் பெரிய பெரிய ஆச்சரியம் என்னன்னா, அந்த வசனம் திருப்பி வாசிங்க, 11வது வசனம். அவர் இஸ்ரவேல் புத்திரருடைய அதிபதிகள் மேல் தம்முடைய கையை நீட்டவில்லை, அவர்கள் தேவனை தரிசித்து பின்பு புசித்து குடித்தார்கள். தேவனை தரிசிச்சுட்டா அவன் கான்செப்ட் முடிஞ்சிருச்சு. மோசேவும் யோசுவாவும் அங்கே நிற்கிறாங்க. இவன் பாட்டு ஆட்டோமேட்டிக்கா, ஏன் எங்களை நீங்க கூட்டு போல, இன்னும் நான் ஏன் என்ன மேல நீங்க கூட்டிட்டு போல, நீங்க 2 பேர் மட்டும் மேல போறீங்களே, என்ன அர்த்தம்? அவன் கேட்கவே இல்லை அவங்கள பார்த்து. இவன் இதோடு கூட என்னவாயிட்டான், சாட்டிஸ்ஃபைட். இந்த அளவு அவங்களுக்கு நான் பரவாயில்ல, அந்த 6 லட்சம் இருக்காங்களே அதில் நான் சூஸ் தெரியுமா அவனுக்கு, கர்த்தர் எங்களைத்தான் மேலே வர சொன்னார். இந்த ஒரு சாட்சியை வச்சுக்கிட்டே அவன் 40 வருஷம் ஓட்டிடுவான். தெரியுமா உங்களுக்கு? இந்த ஒரு சாட்சியை வச்சுட்டு அவன் என்ன பண்ணிடுவான், 40 வருஷம் ஓட்டிடுவான். யார் தெரியுமில்ல, நாங்கள்லாம் 6 லட்சத்தில் கண்டெடுக்கப்பட்டவங்க. கர்த்தர் எங்களைத்தான் மேலே வர சொன்னார். மேலே போய் என்னடா பண்ண, ஆண்டவரை தரிசித்தோம். அப்புறம் என்னாச்சு, கீழே வந்துட்டோம். அவ்வளோத்தான். இவன் லைஃபோடைய மொத்த சாட்சியுமே இவ்வளோத்தான். இதை ஒன்றை வச்சுக்கிட்டே 40 வருஷம் ஓட்டிடுவான். ஆனால் இவன் கானானுக்கு போக மாட்டான். அதான் பிரச்சனை. அழிகிற கூட்டத்தில் இவனும் இருப்பான். ஒரு நாள் இவன் அந்நிய அக்கினியை கொண்டாந்துருவான், நாதாப் அபியூவா மாறிடுவான். அந்நிய அக்கினி உள்ள வந்துடும். ஆரோன் ஒரு நாள் மரிச்சு போவார். இந்த கூட்டம் கானானுக்கு போகாது. காரணம், தே ஆர் சாட்டிஸ்ஃபைட். அவங்க எந்த லெவல்ல வளர்றாங்களோ அந்த லெவலோட திருப்தி. உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த பூமியில ஆவிக்குரிய வாழ்க்கையில ஊழியத்துல உங்களுக்கு திருப்தின்னு ஒண்ணு வந்தா நீங்கள் சாக போகிறீங்களா? ஸ்பிரிச்சுவலா திருப்தி மட்டும் வரவே கூடாது. போதுமென்ற மனதனுடைய தெய்வ பக்தியை மிகுந்த ஆதாயம் எதுல தெரியுமா? கர்த்தர் கொடுக்கறதுல. ஆனா நான் இன்னும் உம்மை பார்க்கணும், நான் இன்னும் உம்மை பார்க்கணும், உம்முடைய மகிமையை பார்க்கணும், இன்னும் மகிமையின் மேல் மகிமை அடைந்து இன்னும் இன்னும். அதான் மோசையோட பயங்கரமான ஸ்பெஷாலிட்டி. முதல்ல எடுத்த உடனே மோசே முச்சடியில் ஆண்டவரை பார்த்துறாரு. அதுவே இருக்கிறதுல டாப் மோஸ்ட். அந்த மகிமையை பார்க்கறதே டாப் மோஸ்ட். ஆனா திருப்பி 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 ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பாரு, நான் இன்னும் பார்க்கணும் ஆண்டவரே, இன்னும் பார்க்கணும் ஆண்டவரே, இன்னும் உங்களை தரிசிக்கணும் ஆண்டவரே. இந்த கான்செப்ட் தான் கர்த்தர் எதிர்பார்க்கிற கான்செப்ட். நம்மகிட்ட இருக்குதா? இல்ல ஒரு இடத்துல திருப்தி ஆயிட்டோமா? இல்ல ஒரு இடத்துல போதுன்ற இடம் வந்துருச்சா, இது வரைக்கும் நல்லா இருக்கு, இப்படியே போட்டா போதும். எந்த ஒரு விஷயமும் கர்த்தர் கொடுக்குறாருன்னா முடிக்கிறதுக்கு கொடுக்கல, தொடங்கிறதுக்கு கொடுக்குறாரு. அடுத்த லெவலுக்கு போறதுக்கு தான் கொடுக்குறாருன்னு அர்த்தம். எங்களுக்கு பைபிள் காலேஜ் கொடுத்தாரு. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் முடிச்சுட்டு அந்த வாசலை நின்று அப்படி பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. அப்பாடா
ஒரு வேலை முடிஞ்சு அப்படின்னும் போது ஆவியானவர் என்ன உணர்த்தினது, முடியல, இனிமேல் தான் தொடங்க போகுது. இங்கிருந்து செய்யற ஊழியத்துக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல நீ சாட்டிஸ்ஃபை ஆயிட்டீங்கன்னா அதோட அங்க உட்காந்துருவோம். அதுக்கப்புறம் அங்க என்ன நடக்காது, ஊழியம் நடக்காது. நம்ம வாழ்க்கையில பிரயாணப்பட்டுக்கிட்டே இருக்கணும். உட்காந்து புசிக்க குடிக்க நேரம் அல்ல. அது எந்த ஸ்டேஜ்லயும் கீழே உட்காந்து புசிச்சு குடிச்சாலும் தப்பு தான். ஒரு படி கொஞ்சம் மேல போய் ஆவிக்குரிய வாழ்க்கையில உட்காந்து புசிச்சு குடிச்சாலும் தப்பு தான். உட்கார்றதுக்கு வேலையே இல்லை. எப்போ உங்களுக்கு சேர் போட்டு ஏலி மாதிரி உட்காரணும்னு முடிவு வருதோ ஒரு நாள் மல்லாக்க விழுவீர்கள் என்று அர்த்தம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். எங்க முடிக்கணும்? ஹெவன்ல முடிக்கணும். இங்க உட்காரக்கூடாது சாட்டிஸ்ஃபை ஆகி. அப்போ பரவாயில்ல, ஒரு 50 வயசு 60 வயசுக்கு ஓடிட்டோம், கொஞ்சம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, ஒரு சர்ச்சுக்கு கட்டியாச்சு, பசங்களுக்கு கல்யாணம் பண்ணியாச்சு, பேர பிள்ளைகளை பார்த்தாச்சு, இனி கர்த்தர் கூப்பிடும்போது போக வேண்டியதான். சோதரம் சோதரம் சோதரம்னு காலங்காத்தால ஈஸி சேர்ல உட்கார்ற வேலை நமக்கு இல்லவே இல்லை. அப்படி நீங்க ஒரு வாழ்க்கையை விரும்புனீங்கன்னா நீங்கள் புசித்து குடித்து உட்கார்ற ஆரோனின் கூட்டம்னு அர்த்தம், நாதாப் அபியூன் கூட்டம்னு அர்த்தம். எங்களுடைய வேலை இன்னும் பிரயாணப்பட்டு மேலே போகிறோம். வாசிங்க யாத்ராகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 13-14 வாசிங்கள். அப்பொழுது மோசே தன் ஊழியக்காரனாகிய யோசுவாவோடே எழுந்து போனான். மோசே தேவ பர்வதத்தில் ஏறி போகையில் அவன் மூப்பரை நோக்கி, நாங்கள் உங்களிடத்தில் திரும்பி வருமட்டும் நீங்கள் இங்கே எங்களுக்காக காத்திருங்கள். ஆரோனும் ஊரும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். ஒருவனுக்கு யாதொரு காரியம் உண்டானால் அவன் அவர்களிடத்தில் போகலாம் என்றான். இவங்க இன்னும் மேல போறேன்றாங்க. நாங்க இன்னும் கொஞ்சம் எங்க போறோம், மலைக்கு போறோம், உச்சிக்கு போறோம்ன்றாங்க. ஒருத்தனாவது நானும் வரேன்னு கேட்டானா? யாராவது கேட்டானா? இன்னும் நீ இன்னும் மோசே யோசுவா மட்டும் கூட்டு போற, ஏன் எங்களை கூட்டிட்டு போல கேட்டானா? அவன் ஒரு ஆசையாவது பட்டானா? இப்ப பாருங்க, எலியா மேல போறாரு, எலிசாவுக்கு மேல போக முடியாதுன்னு தெரியும். ஆனா ஒரு ஆசைப்பட்டாரு. என்ன ஆசைப்பட்டாரு? உங்ககிட்ட இருக்கிறது 2 மடங்கா வரணும். ஒரு ஆசை. என்னங்க யோசுவாவை மட்டும் கூட்டு போறீங்களே, மோசே தானே ஆண்டவர் கூப்பிட்டாரு, யோசுவாவை கூட்டு போறீங்களே, எங்களையே கூட்டு போல, எந்த கேள்வியாவது கேட்டானா? அவன் புசித்து குடித்து சந்தோஷமா இருக்கான், அவ்வளவுதான். பரவாயில்ல, நீங்க போறீங்களா? ஆமா, நாங்க போயிட்டு பின்னாடி வரோம், போயிட்டு வாங்க, நாங்க வெயிட் பண்றோம். என்ன பண்றீங்க? நாங்க சாப்பாடு கட்டு வந்துடுறோம், கட்டி முடிச்சு எல்லாம் புளியோதரை இருக்கு, அப்புறம் நாளைக்கு தேங்காய் சாதம் இருக்குது, நாளைக்கு மாங்காய் சாதம் இருக்குது, நீங்க வர வரைக்கும் நாங்க வெயிட் பண்றோம். 40 நாள் ஆகும், 40 நாளுக்கு சாப்பாடு இருக்கு, டோன்ட் வரி. நாங்க சாப்பிட்டு சும்மா தெம்பா இருக்கிறோம். அப்போ நீங்க மேல வரதை பத்தி அது நீங்களே போங்க. அதுக்கு மேல ஒரு குரூப் ஆசையே படாது, ஸ்பிரிச்சுவலி வளரணும்னு ஆசையே இருக்காது. இப்போ அடுத்து ஒரு குரூப் இருக்கு. இந்த கூட்டத்தோட உட்கார்ந்தீங்கன்னா நீங்களும் ஒரு நாள் புசித்து குடித்து சாட்டிஸ்ஃபை ஆகி இவன் கூட செத்து போயிருவீங்க நீங்க. இப்போ மோசே சொல்றாரு, அந்த வசனம் 14 வாசிங்க. அவன் மூப்பரை நோக்கி, நாங்கள் உங்களிடத்தில் திரும்பி வருகிற வரைக்கும் ஏன் யோசுவா கூட போனா? இதான் அடுத்த ஸ்டேஜ். 70 பேர் அங்க இருந்தாச்சு. மோசே மேல போறாரு. போகும்போது ஏன் யோசுவா கூட போனா? ஏன் மோசே யோசுவா பார்த்து சொல்லல நீ இங்கேயே இரு அப்படின்னு சொல்லவே இல்லை. இப்போ எலியாவை சொல்லும் போது, எலிசாவை பார்த்து சொல்லும் போது, நீ ஏன் என்னை பின்பற்றி வருகிறாய், உனக்கு என்ன வேணும்னு கேட்ட மாதிரி மோசே யோசுவா பார்த்து என்ன செய்யல? அந்த கேள்வி கேட்கவே இல்லை. இப்போ என்ன பண்றாரு? நாங்கள் திரும்பி வருகிற வரைக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்? நாங்கள் 2 பேரும் போறோங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. யாரு கன்ஃபார்ம் ஆயிருச்சு? மோசேக்கு கன்ஃபார்ம் ஆயிருச்சு, யோசுவா கன்ஃபார்ம் ஆயிருச்சு. கர்த்தரும் தடுக்கல, இவனுங்களும் கேட்கல, யோசுவாவும் போயிட்டே இருக்கிறார் கூட. அப்ப இந்த இன்னொரு கூட்டம் இருக்கு. அது மோசேக்கு மட்டுமான இடம் அல்ல, யோசுவாவும் கூட போலாம். உங்க கூட இன்னொருத்தன் டிராவல் பண்ணுவான், அதான் இம்பார்ட்டன்ட். உங்க கூட இன்னொருத்தன் என்ன செய்வான்? டிராவல் பண்ணுவான், இன்னும் மேல வருவான். யார் வருவா தெரியுமா? உங்கள் தரிசனத்தை நிறைவேற்றக்கூடிய ஒருத்தன் மட்டும்தான் உங்களோட கூட டிராவல் பண்ணவே முடியும். அது எப்படிங்க யோசுவா டிராவல் பண்றது? தரிசனத்தை நிறைவேற்றுறவன் எங்களுக்கு புரியலையே அப்படின்னா, இப்போ கொஞ்சம் அந்த வசனம் வாசிங்க, உங்களுக்கு ஈஸியா புரியும். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8-10 வசனம் வாசிங்க. யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 8-10 வாசிங்க. அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எப்பூஷியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். 2 வேலை சொல்றாரு. ஒன்று விடுதலையாக்கவும், இன்னொன்று கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். 10வது வசனம், நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார். அடுத்து அவ்வளவுதான் இருக்கு. அதுக்கப்புறம் மோசே பேச ஆரம்பிச்சிட்டாரு. கர்த்தர் சொன்னது 2 வேலை. ஒன்று, நீ எகிப்தின் கைக்கு ஜனங்களை என்ன ஆக்குவாய்? விடுதலை ஆக்குவாய். 2, நான் கொண்டு போய் பாலம் தேன் ஓடுகிற தேசத்தில் சேர்ப்பேன். இந்த 2 வேலையில
ஒன்னு நீ செய்வ, எகிப்தியன் கைக்கு ஒன்று என்ன செய்வ, இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்குவ. ரெண்டாவது வேலையை யார் செய்யணும்? வாசிங்க யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. பலம் கொண்டு திடமனதா இரு, இந்த ஜனங்களின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். அப்ப அந்த கர்த்தர் சொன்ன யாத்ராகமம் 3:8-10 உள்ள 2 வேலையில ஒன்னு மோசே கிட்ட இருக்கு, இன்னொன்னு யார்கிட்ட இருக்கு? யோசுவா கிட்ட இருக்கு. இந்த தரிசனத்தை நிறைவேற்ற ஒத்த தரிசனக்காரன் ஒருத்தன் இருப்பான், அவன் மட்டும்தான் அவன் கூட மலைக்கு மேலே ஏறி வர முடியும், மற்றவனால வர முடியாது. ஒரே தரிசனத்தில் 2 பகுதி, ஒரு அழைப்பினுடைய 2 பகுதி. இப்போ யோசித்து பாருங்க, நான் இப்போ சொல்ற எல்லாத்துலயுமே 2 இருக்கும். உங்களால முடிஞ்சா கொஞ்சம் அதை யோசித்து பாருங்க. ஒன்று, ஃபர்ஸ்ட் எலியா எலிசா. எலியாவுடைய வேலை என்ன? வானத்திலிருந்து அக்கினி இறக்கி இஸ்ரவேல்ல சுத்திகரிச்சு எல்லாம் பண்ணணும். அடுத்து எலிசா போய் ஆகாபையும் இவனை ஆசகேலையும் அபிஷேகம் பண்ணி ராஜாக்கள் ஆசாரிகளை உருவாக்கணும். இவங்க 2 பேரும் சேர்ந்தது ஒரு மினிஸ்ட்ரி. இப்போ யோவாசானகன் இயேசுக்கு வழி ஆயத்தம் பண்ணணும், யோர்தான் வரைக்கும் வேலை பார்க்கணும். இயேசு கிறிஸ்து ஊருக்குள்ள வேலை பார்க்கணும், யோர்தானை தாண்ட மாட்டார், ஊருக்குள்ள வேலை பார்க்கணும். இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ஊழியம் பண்ணணும். ஒரு தரிசனத்தினுடைய 2 பகுதி. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இந்த மாதிரி ஒரு தரிசனத்தினுடைய 2 பகுதி நிறைய பேருக்கு இருக்கும். 2 பேர் சேர்ந்து செய்வாங்க ஒரு வேலையை, 2 பேர் சேர்ந்து செய்வாங்க. இதே தான் மோசே விடுதலை ஆக்குவாரு, யோசுவா கொண்டு போய் சேர்ப்பாரு. நல்லா கவனிங்க, தாவீது ஒரு வேலை செய்வாரு, முடிக்கிற வேலையை சாலமோன் செய்வார். புரியுதா? யோவாபும் தாவீதும் சேர்ந்து ஒரு வேலை செய்வாங்க. யோவாபு போய் நீர்நிலைகள் உள்ள பட்டணத்தை பிடிப்பான், தாவீது போய் உள்ளுக்குள்ள இருக்கிற பட்டணத்தை பிடிப்பான். 2 பேரும் சேர்ந்து ஒரு ஊரை பிடிப்பாங்க. 2 பேரும், அதாவது ஒரு தரிசனத்தை சேர்ந்த 2 பேர், 2 பேரும் சேர்ந்து தான் அந்த தரிசனத்தை நிறைவேற்ற முடியும். அந்த தரிசனம் உடைய ஆள் மட்டும்தான் உன் கூட உச்சிக்கு வர முடியும், இன்னொருத்தனால கூட வரவே முடியாது. அவன் வேற தரிசனம் உள்ளவன், அவன் பாதியில உட்காந்துருவான், சாப்பிட்டுருவான், எல்லாம் முடிச்சிருவான். ஆனா உங்க கூட யார் கடைசி வரைக்கும் உச்சி வரைக்கும் பிரயாணப்படுவான் தெரியுமா? உன் தரிசனத்தோடு கூட அவன் தரிசனம் பிக்ஸ் ஆயிருக்கும். 2 பேருக்கும் ஒன்னா இருக்காது. இவனும் விடுதலையாக்குவான், அவனும் அந்த கான்செப்டே கிடையாது. விடுதலையாக்குற வேலையில யோசுவாவே கிடையாது. யோசுவாவையே யார் தான் விடுதலையாக்குனது? மோசே தான். ஆனா கொண்டு வந்த ஜனங்களை கொண்டு போய் சேர்க்கிற வேலை யோசுவா கிட்ட இருக்கு. இது வேறு, அது வேறு. ஆனா 2ம் சேர்ந்தது ஒரு வேலை. நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஒரு காயின்ல இந்த பக்கம் பார்த்தா நம்பர் இருக்கும், 1 2 5 இருக்கும், இந்த பக்கம் பார்த்தா தலை இருக்கும், ஹெட். இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனா 2ம் சேர்ந்ததான் ஒரு காயின். எது ஒண்ணு இல்லைனாலும் வேல்யூ கிடையாது. அதே மாதிரி தான் உனக்கு ஒரு கர்த்தர் அழைப்பு வச்சிருக்கிறார். அந்த அழைப்பை நிறைவேற்றுகிற இன்னொருத்தன் உன் கூட இருப்பான். இவங்க 2 பேரும் சேர்ந்தா மட்டும்தான் எங்க வர முடியும்? மலை உச்சிக்கு வர முடியும். இல்லைன்னா இன்னொருத்தன் வர முடியாது, அந்த மலை உச்சிக்கு வர முடியாது. அந்த ஆளு தேராக இருந்தா ஆரான்ல தங்கிடுவான், சம்பந்தம் இல்லாத ஆள் வந்தானா. நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? நமக்கு ஆசை இருக்கும். இப்போ மோசே கிட்ட யோசுவாவை நிக்க வச்சுட்டு ஆரோனையும் நிக்க வச்சுட்டு, மோசே நீ யாரை கூட்டிட்டு மேலே போறனா? மோசே நார்மலா யாரை சொல்லுவாரு? ஆரோனை தான் சொல்லுவாரு, இல்லையா? அதாவது நான் சொல்றது மாம்சத்தின்படி கேட்டா யாரை சொல்லுவாரு? ஆரோன். ஏன்? ஆரோன் வந்து லேவி கோத்திரம், அவன் தான் கூட வந்து ஆரோன்கிட்ட இவ்வளவு வேலை பார்த்துருக்கிறான், விடுதலை ஆக்கி இருக்கிறாங்க, இவ்வளவு வேலை இருக்குது, ஆசாரிப்பு தலைவனா, ஆசாரிப்பு கூட தலைவனா இருக்கிறான், பிரதான ஆசாரியன். சோ இவ்வளவு இருக்கும்போது எனக்கு நல்லா பழக்கப்பட்ட ஆள் யாரு? பழக்கப்பட்ட ஆள் யாரு? ஆரோன். லேவி கோத்திரம், ஒரே கோத்திரம், நாங்கெல்லாம் ஒண்ணு மண்ணா இருக்கிறோம். இவன் யாரு? என் சொந்தக்காரன், நாங்கெல்லாம் ஒரே ட்ரைபு. இவனை தான் சூஸ் பண்ணணும். ஆனா கர்த்தர் யாரை கொடுக்கிறாரு? யோசுவா. யோசுவா யாரு? எப்புனையின் குமாரன், எப்ராயிம் கோத்திரம். யாரு? எகிப்துல இருந்து வந்தவன். நம்ம யோசேப்போட 2 பசங்கள்ல ஒருத்தன் தான் எப்ராயிம், சம்பந்தம் இல்லாத கோத்திரம். அவனை கொண்டு வந்து இவன் கூட இணைக்கிறாரு. இவன் யாரு? எந்த லேவி கோத்திரமும் இல்ல, ஆசாரித்துவம் தெரியாது, ஒன்னும் தெரியாது. ஆனா இவனும் அவனும் சேர்ந்தாதான் ஒரு தரிசனம். இங்கத்தான் நீங்களும் நானும் பல மிஸ்டேக் பண்றோம். இது கல்யாணத்துல இருந்து ஆரம்பிக்கும். எந்த ஒரு காரியத்திலையுமே நாம என்ன பார்க்கிறோம்? நம்மளுடையதான மைண்ட் செட்டுக்கு ஏத்தாலு, நம்முடையதான லைஃப் ஸ்டைலுக்கு ஏத்தாலு, எனக்கு நான் சொல்றத புரிஞ்சுக்கிற ஆளு, ஆண்டவர் நம்மளை போய் சேர்க்கறது எல்லாமே பர்ஃபெக்டா மைண்ட் செட்டுக்கு ஏத்த மாதிரி, எனக்கு பிடிச்ச மாதிரி, நான் சொல்றத கேட்கிற மாதிரி, எனக்கு கீழ்படுகிற மாதிரி இருக்கவே இருக்காது. மோசே மலைக்கு மேல கையை தூக்கணும், யோசுவா கீழே சண்டை போடணும். மோசே கையை தூக்கணும், மோசேக்கு வலிக்குமா வலிக்காதா? வலிக்கும் தானே? வலிக்குமா வலிக்காதா? யோசுவாவுக்கு வலிக்குமா வலிக்காதா? காலையில இருந்து கீழே சண்டை போடுறானே, வலிக்குமா வலிக்காதா? யோசுவா கையை யார் பிடிச்சது? பிடிக்கல. ஆனா இது 2ம் சேர்ந்தாதான் சக்சஸ்.
இல்லைன்னா அந்த மிஷன் சக்சஸ் ஆகாது. யோசுவா மேலே பார்த்தா மோசே அப்படி கை பிடிச்சிரு, 2 பேர் பிடிச்சிட்டு இருப்பாங்க. கீழே இருந்து யோசுவாவுக்கு எப்படி இருக்கும் அவரை பார்த்தா? கீழே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறேன், 2 பேர் கையை அமுக்கி விட்டுக்கிட்டு இருக்கிறானுங்க மேலே, இந்த ஆள் என்னை கீழே சண்டை போட சொல்லிட்டு இன்னும் ஜாலியாகிறான்ல மேலே. தோணுமா தோணாதா? கீழேருந்து பார்க்கும்போது அப்படி தானே தோணும்ல. ஆனால் அங்கே இருக்கிற மோசேக்கு தான் தெரியும், நான் கையை தூக்கல நீ செத்த, நான் இறக்கனே நீ தோத்து போயிடுவேன். ஏன் இது என்னங்க காம்பினேஷன்? இதுதான் காம்பினேஷன். இது ரெண்டும் சேர்ந்தது தான் தரிசனம். இதை கொண்டு தான் கர்த்தர் ஒரு மிஷனை நிறைவேற்றுவார். ஏற்ற துணைன்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். ஏற்ற துணைனா என்ன தெரியுமா? ஏற்ற துணைனா எதுக்குமே ஒத்து வராது, ஒரே ஒண்ணுக்கு தான் ஒத்து வரும், அதுக்கு பேர் தான் ஏற்ற துணை. நீங்க நட்டு போல்ட்டு பார்த்துருக்கீங்கல்ல, நட்டும் போல்ட்டும் பார்த்துருக்கீங்களா? இது ரெண்டும் சேர்ந்து தானே. இப்போ கடையில் போய் நட்டு கேட்டோம்னா ஒரு நட்டை போல்ட்டையும் சேர்த்து தானே கொடுக்குறாங்க, 2 சேர்த்து தானே கொடுக்குறான். பிரித்து பாருங்க, 2த்துக்கும் சம்மந்தமே இருக்காது. இது நீளமாக இருக்கும், இது ரவுண்டாக இருக்கும், கரெக்ட் தானே? இது வேற அது வேறையா இருக்கும். ஆனால் இது 2ம் சேர்ந்து ஒரு மறையில் ஏறும், ஒரு பர்பஸ்க்காக இருக்கும், அதுக்கு பேர் தான் ஏற்ற துணை. இதை கரெக்டாக பார்க்கணும். இல்லை எனக்கு நீட்டாக இருக்கிற மாதிரி என் நட்டும் இன்னொன்றும் நீட்டாக தான் இருந்தால் தான் நாங்கள் ஒன்று மண்ணா போவோம்னா 2 நீட்டிக்கிட்டு தான் நிற்கணும், வேலையே செய்ய முடியாது. புரியுதா? கப்பும் சாசனம் பாருங்க, இது இப்படி இருக்கும், இது வெர்டிகலாக இருக்கும், இது ஹரிசாண்டலாக இருக்கும், சரியா? 2த்துக்கு நடுவில் சின்ன ஒரு கர்வ் ஒன்று இருக்கும், அதில் வச்ச உடனே கப்பு நிற்கும். இது 2ம் சேர்ந்து ஒரு ஆள் டீ குடிக்கிறதுக்கு உதவணும். 2ம் சேர்ந்து என்ன செய்யணும்? டீ குடிக்க உதவணும். ஆண்டவர் உனக்கு கொடுக்கக்கூடிய யோசுவா உனக்கு ஏற்றவனா இருக்க மாட்டான், ஏற்ற ட்ரைபா இருக்காது, நீ நினைக்கிற மாதிரி இருக்க மாட்டான். மோசேக்கு கிட்டத்தட்ட 80 வயசு, யோசுவாக்கு என்னன்னு தெரியாது. இவ்வளோ 2 பேரும் சேர்ந்து ஒரு வேளை நான் சொல்றது ஒரு வயோதிபனும் ஒரு யங்ஸ்டரும் சேர்ந்து செய்கிற மாதிரி கூட இருக்கும். ஆனால் அதுதான் தேவ திட்டம். இவங்க 2 பேர் தான் மேலே பிரயாணப்பட முடியும், உச்சிக்கு போக முடியும். மற்றவன் கீழே புஷ் தான் குடிப்பான். நீ உன் கோத்திரத்தில் கீழே வந்தவன் அத்தனை பேரும் பாருங்க, மோசேயோட கோத்திரம். கீழே 3 பேர் உட்காந்துருந்தார்ல, ஆரோன், நாதாப், அபியூ. 3 பேரும் யாரு? லேவி கோத்திரம், ஆரோனின் வம்சம், லேவி கோத்திரம். ஆனா இவன் எவனுமே யார் கூட டிராவல் பண்ண முடியல? மோசே கூட டிராவல் பண்ண முடியல. மோசே கூட யாரால் டிராவல் பண்ண முடியுது? யோசுவா. அவன் யாரு? எப்புனையன் குமாரன். அவன் யாரு? எப்ராயிம். அவன் தான் டிராவல் பண்ண முடியுது. அப்போ நான் இந்த உலக பிரகாரமான கான்டாக்ட்ஸை வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா எதுவுமே செய்ய முடியாது. அதனால தான் திருப்பியும் சொல்றேன், பல நேரங்களிலே கர்த்தர் உங்களை என்னையும் இந்த கான்ட்ராஸ்டான பீப்புளோட இணைப்பார். ஆனால் அவருடைய தரிசனம் ஒன்றாக இருக்கும். அவன் உங்களுடைய தரிசனத்தை தொடர்ந்து செய்கிறவனாக இருப்பான். அவன் கூட டிராவல் பண்ணுங்க, உங்களுக்கு பிரச்சனையே வராது. நான் சொல்றேன், பிரச்சனையே வராது. ஆனா கர்த்தர் ஏன் அப்படி இணைக்கிறாருன்னா, அந்த தரிசனம் 2 பேருக்குள்ள வச்சு தான் அவர் ஃபிக்ஸ் பண்ணி வெளியே அனுப்புறாரு. நீங்க அந்த ஆளை செலக்ட் பண்ணீங்கன்னா தான் இன்னும் மேலே போக முடியும். இல்ல நீங்க தேராக செலக்ட் பண்ணிட்டீங்க, ஆறாண்டுல தங்கிடுவீங்க, போக மாட்டீங்க. லோத்துவை செலக்ட் பண்ணிட்டீங்க, வாக்குவாதம் வந்துடும். நீங்க அவங்க யாரையுமே செலக்ட் பண்ணக்கூடாது. நீங்க யாரை செலக்ட் பண்ண தெரியுமா? சாராளை செலக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். சாராளுக்கு சரீரம் செத்து போச்சு, பரவாயில்ல கூட்டு போ, இதனால ஒரு லாக்கியம் இல்லை, பரவாயில்ல கூட்டு போ, இதை வச்சு உன் வாக்குத்தத்தை நிறைவேற்ற நான் வல்லமை உள்ளவராக இருக்கிறேன். அல்லேலூயா. சரி, இதோட பிரயாணம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரயாணம் முடியல. நான் இப்ப மலை உச்சிக்கு வந்துட்டேன். மலை உச்சிங்கிறது ஒரு நல்ல அனுபவம் தான், ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்ல அனுபவம் தான். நல்லா மேலே அந்த 6 லட்சம் புருஷர் மாதிரி நான் கிடையாது, அந்த 70 பேர் மாதிரி நான் கிடையாது, அந்த 3 பேர் மாதிரி கிடையாது. நல்ல வெளிப்பாடு, கர்த்தர் சோத்திரம், கர்த்தர் நிறைய காரியங்கள் சொல்லித்தராரு, ஊழியம் வளர்ந்துருக்குது, நிறைய பேர் சொல்றாங்க, எல்லாம் இருக்குது. பட் இதோட எண்டு முடிஞ்சிருச்சானா இல்ல. கடைசியா வாசிங்க, சொல்லிட்டு முடிக்கிற. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசி. மோசே மேகத்தின் நடுவிலே பிரவேசித்து மலையின் மேல் ஏறி இரவும் பகலும் 40 நாள் மலையில் இருந்தான். நல்லா கவனிங்க, வந்தது என்னமோ மலை உச்சிக்கு 2 பேர் தான் வந்தாங்க. ஆனா வசனம் சொல்லுது, மோசே அங்கிருந்து எங்க போயிட்டான்? மேகத்துக்குள்ளாக போயிட்டாருன்னு வசனம் சொல்லுது. மோசே மேகத்தின் நடுவிலே பிரவேசித்து மலையின் மேல் ஏறி இரவும் பகலும். இங்க யோசுவா இல்லை பாருங்க. என்ன இல்லை? யோசுவா இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? தரிசனம் உள்ளவன் எல்லாம் வரலாம், ஆனா உனக்குன்னு ஒரு டெஸ்டினேஷன் வச்சிருக்கிறாரு. நீ அட்டைன் பண்ண வேண்டிய இடம்னு ஒன்று இருக்குது. அந்த இடத்துக்கு கர்த்தர் உன்னை மட்டும்தான் கொண்டு போவார். அது உனக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணது. அந்த மாதிரி இதான ஒரு இடம் ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஈச் அண்ட் எவ்ரிபடி. ஒரு மலையில பல பக்கம் யார் வேணாலும் ஏறலாம், அத்தனை பேர் மேகத்துக்குள்ள போகலாம். ஆனா போகிறது அங்கதான் இருக்கு. நாம அந்த மேகத்துக்குள்ள போகிற இடத்துக்கு வந்திருக்கிறோமாங்கிறது தான் கேள்வி. இப்ப இந்த 4 கூட்டம் இருக்கு. இந்த மேகத்துக்குள்ள போகிறான் பாருங்களா, அவனுக்கு தான் வெளிப்பாடு இருக்கும். அவன் தான் தேவனை முகமுகமா தரிசிப்பான். அவன் தான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்பான். இவங்கெல்லாம் தேவனை பார்ப்பாங்க, வேற ஒன்றும் தெரியாது, அவ்வளவுதான். பார்த்தாச்சு, சாப்பிட்டாச்சு, சாட்டிஸ்ஃபைட். இவன் இன்னும் கொஞ்சம் மேலே வருவான்.
ஓரளவுக்கு அந்த மகிமையின் காட்சி, அந்த மேகத்துல அந்த காட்சி எப்படி இருந்துச்சு அந்த வசனம் சொல்லும். 17வது வசனம், மலையில் கொடுமுடியிலே கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்திரருடைய கண்களுக்கு எப்படி இருக்குது? அது அவங்களுக்கு பார்க்கறதுக்கு சும்மா சுட்டெரிக்கிற அக்னி மாதிரி இருக்கு. ஆனா உள்ளுக்குள்ள யார் இருக்கிறா தெரியுமா? மோசே இருக்கிறான். இந்த இடத்துக்கு தான் நீங்கள் நானும் வரணும், அந்த இடத்தை அச்சீவ் பண்ணணும். அதைத்தான் யோவான் சொல்றாரு, கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்கு உள்ளானேன். நான் 2ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் படியிலே பரிசுத்த ஆவியை பெற்றுட்டேன். யாரு? யோவான் பெற்றுட்டாரு. அதுக்கப்புறம் காஸ்பல் சொல்லி சுவிசேஷம் சொல்லி, அதுக்கப்புறம் யோவான் எழுதுற சுவிசேஷம் எழுதி, அதுவே மகிமையானது. அதுக்கப்புறம் யோவான் பண்ண எத்தனையோ காரியங்கள் இருக்குது. முடவனை எழுப்பி நடக்க வைக்கிறாங்க, எவ்வளோ இருக்குது. இதுல எதுலையுமே அவர் சாட்டிஸ்ஃபை ஆகல. அவர் எங்க வந்து முடிக்கிறார் தெரியுமா? கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்கு உள்ளானேன். பரிசுத்தாவி எனக்குள் வந்தது ஒரு காலகட்டம், ஆவிக்குள் நான் போனது ஒரு காலகட்டம். அதான் பைபிள் சொல்லுது, மோசே மேகத்துக்குள் போனான், இவர் மகிமைக்குள் போனார், பரலோகத்துக்குள் பிரவேசித்தார். உங்களுக்கும் எனக்கும் கடைசி டெஸ்டினேஷன் அதான். வாசிங்க, முடிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 வாசிங்கள் பார்ப்போம். 1 தெசலோனிக்கேயர் 4:16-17. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடிருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடே கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். இப்ப நீங்க எங்க போறோம்? மேகங்களின் மேல் மேல போக போகிறோம். இப்போ மேகத்துக்குள்ள நீங்க போகணும்னா நீங்க செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம், முதலாவதாக இந்த 6 லட்சம் புருஷர்ல இருந்து வேறுபட்டு கொஞ்சம் மலையில மேல ஏறணும். கொஞ்சம் உங்களை வேறுபடுத்தணும். இவங்களோட சேர்ந்து புசிச்சு குடிச்சு ஜாலியா இருக்கிறான், எல்லாம் என்டர்டெயின். அப்போ சிலர்லாம் சொல்லுவாங்க, ரொம்ப ஓவரெல்லாம் போகக்கூடாதுங்க, என்ன சர்ச்சுக்கு போறோம் வரோம் ரொம்பான்னு இருக்கிறோம் அவ்வளவுதான், ரொம்ப ஓவரா பரிசுத்தம் பரிசுத்தம் வசனம் தியானம் அதெல்லாம் ரொம்ப ஓவரா போவாதீங்கம்மா ஒரு குரூப். இப்போ இதை தாண்டி நீங்க இன்னொரு ஸ்டேஜுக்கு வந்துருவீங்க. இங்க வந்துடும். இப்போ நீங்க வேறுபட்டவங்க தான். அவங்களோட கம்பேர் பண்ணா உங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப் நல்லா தான் இருக்குது. உங்க கூட படிக்கிறவங்க, உங்க கூட வேலை பார்க்குறவங்க, இவங்களோட கம்பேர் பண்ணும்போது நான் எவ்வளவோ பரவாயில்ல. என் கூட தங்கி இருக்கிறவங்களுக்கு நான் எவ்வளவோ பரவாயில்ல. என் கூட இருக்கக்கூடியதான ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் எவ்வளோ பரவாயில்ல. ஒரு சின்ன டிஃபரன்ஸ் உனக்கு இருக்கு, கொஞ்சம் நீ வளர்ந்துருக்கிற. ஆனா அங்கேயும் உட்காருக்கிற இடம் இதோட திருப்தி அடையக்கூடாது. இன்னும் நீ பிரயாணப்படணும். எப்படி பிரயாணப்படணும் தெரியுமா? ஒரு தரிசனத்தோடு கூட பிரயாணப்படணும். மோசே கூட பிரயாணம் யோசுவா பண்ணும்போது ஒரு தரிசனம் இருக்கு. என்ன தரிசனம் இருக்கு? அவன் விடுதலை ஆக்குவான், நீ கொண்டு போய் சேர்ப்ப. அந்த தரிசனத்தோடு நீ பிரயாணப்படணும். பிரயாணப்பட்டு தரிசனத்தை நிறைவேற்றுறது மட்டும் உங்க வேலை இல்லை. அதையும் தாண்டி மேகத்துக்குள்ள போய் அவரை முகமுகமாய் சந்தித்து நான் அவரிடத்திலிருந்து வெளிப்பாடுகளை பெறுகிறவனாய் காணப்பட வேண்டும். இப்போ மோசையோட வேலை முடிஞ்சிருச்சு, ஜனங்களை விடுதலை ஆக்கியாச்சு, இதோட ஃபினிஷ் பண்ணிடலாம்ல. யோசுவா அப்பயே அபிஷேகம் பண்ணி போ யோசுவா அவன் வேலையை பாருன்னு சொல்லிடலாம்ல. ஆனா இல்ல, யோசுவா வேலை இன்னும் தொடங்கல. ஆனா மோசே தன் வாழ்க்கையை இன்னும் முடிக்கல. இன்னும் மேல போனோம், இன்னும் மேல போனோம், இன்னும் மேகத்துக்குள்ள போனோம். இதுதான் உங்களுக்கும் எனக்குமான வாஞ்சையாக இருக்கணும். போதும் என்ற மனது இதுக்கு வரவே கூடாது. நான் போய் அவரை தரிசிக்கிற வரைக்கும், அவர் வரும்போது அவரை தரிசிக்கிற வரைக்கும் நான் இன்னும் மேலே ஏறிக்கொண்டே இருப்பேன். இன்னும் போவேன், இன்னும் போவேன். ஆண்டவரை கேட்கணும், இன்னும் நான் உம்முடைய மகிமையை பார்க்க வேண்டும். இந்த அனுபவம் தான் உங்களை கொண்டு போய் எங்க நிறுத்தம் தெரியுமா? கடைசியா மேகத்தின் மேல் நிறுத்தி பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். ஏந்திரிக்கலாமா நாம எல்லாரும் ஆண்டவரை நோக்கி? இப்ப நாம இதுல எந்த இடத்துல இருக்கிறோம்னு பாருங்க. முதலாவதாக பிரயாணப்படுகிறவர்கள் கூட்டத்தில் நாமளும் தான் இருக்கிறோம். அப்படித்தான் விடுதலை ஆனோம். எல்லாரும் மாதிரி தான் நம்மளும் வந்தோம். ஆனா புசித்து குடித்து அவங்களோடு கூட சாகிற கூட்டம் அல்ல. புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்கிற கூட்டம் அல்ல. இன்னும் கொஞ்சம் மேல போய் ஆண்டவரோடு கூட அவரை தரிசிக்கிற கூட்டம். தரிசிச்ச பிறகு புசிச்சு குடிச்சு சந்தோஷமா இருக்கிற கூட்டம் அல்ல. இன்னும் கொஞ்சம் நான் மேல போவேன், என் தரிசனத்தை நான் நிறைவேற்றக்கூடியவங்களோடு கூட நான் போயிட்டே இருப்பேன். நான் அவங்க கூட பிரயாணப்பட அவங்களுக்கும் எனக்குமான அந்த ஒரு மனம் வரும். அவங்களோடு கூட எனக்கு ஏன் கர்த்தர் இணைச்சாருங்கிற வெளிப்பாடு கிடைக்கும். அந்த தரிசனத்தை என்னை கொண்டு கர்த்தர் நிறைவேற்றுவார். நான் ஏன் அவங்க கூட பிரயாணப்படுறேன்? கர்த்தர் எதுக்கு என்ன அவங்க கூட வச்சிருக்கிறாரு? ஏன்னா அவங்க தரிசனத்துக்கும் உன் தரிசனத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. நீங்க 2 பேரும் சேர்ந்து செய்ய வேண்டிய வேலை இருக்கு. அவன் தொடங்குவான், நீ முடிப்ப. 2 சேர்ந்தாதான் வேலை முடிவுக்கு வரும். ஒரு சிலரோட கூட கர்த்தர் உன்னை வச்சிருப்பதுக்கு அதான் காரணம். இவங்களோட இருந்தா எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை நீ நினைக்கிறல்ல. ஆனா வேதம் சொல்லுது, அவங்கிட்ட ஒன்னு இருக்கு, ஒரு கீ. அதுதான் உன் தரிசனத்தினுடைய ஓப்பன். இவன் முடிக்கணும், அவன் தொடங்கணும்.
அந்த ஆளோட தான் நீ பிரயாணப்படணும். வேற யார் கூடயும் பிரயாணப்படக்கூடாது. பிரயாணப்பட்ட ஆறாண்டுல தங்கிடுவீங்க. அப்படிப்பட்ட ஆளோட பிரயாணப்பட்டீங்க, லோத்தோடு கூட சண்டை வந்த மாதிரி வந்துடும். நீங்க பிரயாணப்படுற ஆளு உங்க ஒத்த தரிசனத்தோட சாரால் மாதிரி இருக்கணும். உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை சாரால் கிட்ட நிறைவேற்றினாரு. உங்களுக்கு சொன்ன தரிசனத்தை உங்க கூட இருக்கிறவங்க நிறைவேற்றுவாரு. யூ மஸ்ட் வாக் வித் தம். கடைசியா ஃபைனலா அவர்களையும் தாண்டி உனக்கென்று பர்டிகுலரா யூனிக்கா ஒரு இடத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அதுதான் நீ கர்த்தருடைய முகத்தை பார்ப்பது, அதுதான் நீ கர்த்தருடைய சத்தத்தை கேட்பது. அந்த இடம் வேற யாருக்குமே கிடையாது. உன் கூட தரிசனத்தில் இருக்கிறவங்க கூட அது வராது. அது நீங்க மட்டும் கர்த்தரோடு இருக்கிற இடம், நீங்களும் தேவனும் உலாவற இடம், தேவன் உங்ககிட்ட ரகசியங்களை பேசுகிற இடம், தேவன் தன்னுடைய இருதயத்தின் குமுறல்களை வெளிப்படுத்துகிற இடம். அந்த இடத்துக்கு தான் உங்களை கூப்பிடுறார் ஆண்டவர். எல்லாருக்கிட்டையும் எல்லாத்தையும் சொல்லிட்டு யோவானை பார்த்து சொல்றாரு, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பதை நான் உனக்கு காண்பிப்பேன். அந்த இடத்துக்கு வரவனுக்கு தான் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பது கிடைக்கும். நீங்க இந்த 4 இடத்துல எங்க இருக்கீங்கன்னு பாருங்க. இந்த 4 இடத்துல நீங்க எங்க இருக்கீங்கன்னு பாருங்க. ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்துல? ஒருவேளை நீங்க இன்னும் போதும், ஏதோ சர்ச்சுக்கு வந்துட்டு போறோம், சம்பாரிச்சோம், பிள்ளைக்குட்டிகளை பார்த்தோம், இப்படியே இருந்துட்டு கடைசி வரைக்கும் போயிடலாம் அப்படின்னா ஒருவேளை வழியில மடிந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தரிசனம் இல்லை உங்களுக்கு. கொஞ்சம் ஆவிக்குரிய வாழ்க்கையில அவங்களுக்கு நான் எவ்வளோ பரவாயில்ல அப்படிங்கிற உனக்கு தாட் இருக்குன்னா உனக்கும் ஆபத்து தான். ஆனா நீ தரிசனத்தோட பிரயாணம் பண்ண தொடங்கிடுங்க. ஆனா மேகத்துக்குள்ள போக பிரயாசப்படுங்க. ஒப்பு கொடுப்போமா? நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்டு இருப்பாரானால், கர்த்தர் உங்களோடு கூட பேசி இருப்பாரானால், கர்த்தர் உங்களை அப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்கு உந்தி தள்ளி இருப்பாரானால், உங்கள் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே, நான் மலையில எந்த இடத்துல நின்றுடக்கூடாது ஆண்டவரே, என் பிரயாணம் தடைபற்றக்கூடாது, நான் நடுவில் படுத்துடக்கூடாது, நான் நடுவில் உட்கார்ந்துடக்கூடாது, நான் போயிட்டே இருக்கணும் ஆண்டவரே, முடிவு பரியந்தம் நான் போயிட்டே இருக்கணும். ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. கிருபையுள்ள கரத்துல தாழ்த்துகிறோம். தேவனாகிய கர்த்தர் கொடுத்திருக்கிற நல்ல பிரயாணத்துக்காக, தரிசனத்துக்காக, நடத்துதலுக்காக, ஊழியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். முடிவு பரியந்தம் நிலைநிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்ற வசனத்தின்படி ஆண்டவரே, நாங்கள் முடிவு பரியந்தம் ஓடி முடிக்க கிருபை பாராட்டும். இடையிலே எதுவும் எங்களை தடுத்து நிறுத்தி விடாத அப்படி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும், வழி நடத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.